வெல்கம் பேக் டு சேனல். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ மதுரை பைபாஸ் ரோட்டில் இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு லொக்கேஷன் ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கேருந்து பக்கம் தான். நான் போகிற வழியில் அந்த லொக்கேஷன் பற்றி சொல்கிறேன். அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. கைஸ், நாம் இப்போ சம்மரன் ஹில்ஸ் வந்திருக்கோம். கீழே குயில்குடி. இது ஒரு செம்மையான லொக்கேஷன். கீழே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. குளம் பக்கத்தில் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் படி இருக்கும். இங்கே அப்படியே மேலே ஏறி போகணும். நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் போல் வந்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு படி ஏறதுக்கும் ரொம்ப அவ்வளோ வெயில் தெரியாது. இன்றைக்கி இப்போ வெயில் இல்லை. ஸோ கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கனால அது ஒன்றும் தெரியல. பாருங்கள், ஜஸ்ட் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். பின்னாடி நேஷ்னல் ஹைவே திண்டுக்கல் திருமங்கலம். நீங்கள் அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு மானுமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கல்ப்சர் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வியூ ரொம்ப ஸ்பெஷல். மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா யானைமலை தெரியும். அப்படியே கொஞ்சம் ரைட்டில் நேராக கேமராக்கு நேராக பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் தெரியும். அப்படியே கொஞ்சம் ரைட்டில் வந்தோன்னா பசுமலை தெரியும். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம். ஸோ ஒரே வியூவில் மதுரையோட 4 லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருப்பரங்குன்றம், பசுமலை, மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் தூரத்தில் யானைமலை தெரியும். அப்படியே இந்த லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக ஹில்ஸ் டுவர்ஸ் நத்தம். அந்த ரூட்டில் வரும். திண்டுக்கல், நத்தம். பாருங்கள், அந்த பக்கம்லாம் மழை பெய்யுது. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. இங்கே மேலே வந்தீங்க, இங்கே இந்த ஒரு லொக்கேஷன் இருக்கும். இங்கே ஒரு உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் மேலே போகணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்தோடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காற்று வேறு ரொம்ப பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வரப்போ அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே காலையில் இல்லாட்டி இந்த மாதிரி ஈவினிங் டைம் போல் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே கீழேருந்து மேலே கொஞ்சம் அப்படியே ஏறி வந்தோன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது. அதையும் தாண்டி மேலே போகுது. தூரத்தில் பாருங்கள், 2 பேர் நிற்கிறாங்க. தெரியுதான் தெரியல உங்களுக்கு. பட் இந்த லொக்கேஷன் இந்த வியூ ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருக்குது கீழே விட. லேண்ட்ஸ்கேப் தான் பயங்கரமாக இருக்குது. கீழே பாருங்கள், அந்த குளம், நம்ம வந்த பாதை. அப்படியே அந்த ஹைவே திண்டுக்கல் டு திருமங்கலம். லெஃப்ட் சைட்லேருந்து வர்றது திண்டுக்கல். அப்படியே ரைட் சைடு திருமங்கலம் போகுது. இந்த வியூ பாருங்கள். இது மதுரை போடி ரயில்வே லைன் போகுது.
ஆப்போசிட்டில் தெரியுது வந்து எஸ்விஎன் காலேஜ் நினைக்கிறேன். அப்படியே நேராக இது வந்து அப்படியே மதுரை தேனி ரோடு பேரலாக இருக்குது. இந்த மலை கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அது இப்போ நின்றுடுச்சு. காற்று வேறு பலமாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். இந்த வியூ பாருங்கள். கொஞ்சம் மேலே ஏறி வந்தேன். இது பாருங்கள், நாகமலை புதுக்கோட்டை அப்படியே தெரியுது. காற்று ரொம்ப பலமாக அடிக்குங்க. இங்கே பாருங்கள், மேலே ஒருத்தர் டாப்பில் ஒருத்தர் இருக்கார். கைஸ் ஆப்போசிட்டாக தெரிய பாருங்க, மேலே ஒரு கம்பி மாதிரி, அதான் வந்து இதோட டாப்பு. காற்று வேறு பலமாக அடிக்குது, மழை விட்டு விட்டு வருது. இங்கே தெரியுது அப்படியே நேராக. இது ஒரு இன்னொரு வியூ. நம்ம வந்து அப்போவே வந்து கிளாஸ் தான் காட்டினது வந்து அங்கே போய் நின்று நான் உங்களுக்கு காட்டினேன். அங்கே போய் நின்று அந்த பக்கமாக இருக்க மதுரை தேனி ரோடு அதை காட்டினேன். நான் இப்போ இந்த பக்கமாக வந்திருக்கேன். என் பின்னாடி பார்த்தீங்க நேராக அப்படியே திருவள்ளுவர் மலை தெரியுதா? இங்கே வேறு யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் மேலே இருக்காங்க டாப்பில். இங்கே ஒரு சின்ன ப்ளைனாக இருக்குது லொக்கேஷன். கொஞ்சம் 2 மேலே ஏறி வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. காற்று அப்படியே தள்ளுதுங்க. நீங்கள் கேட்கலாம், நீ ஏன் இங்கே வந்து அப்படின்ட்டு. தெரியல, இந்த இடம் வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு மதுரையோட 4 யூனிக் லொக்கேஷன்ஸ் இங்கே தெரிஞ்சிடும். யானைமலை, மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் பசுமலை, அப்புறம் இங்கே திருப்பரங்குன்றம். ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன கரெக்டான இதில் வரணும். வெயிலில் அடிக்க போலாம் வந்தோன்னா இங்கே ரொம்ப பயங்கர ஹீட்டாக இருக்கும். கீழே கடைன்னு எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன கதை, சின்னதாக 2 கதை இருக்கும். உங்களுக்கு எல்லாமே மெயின் ரோட் தான் ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ். பஸ்ஸு வந்து அந்த டைமுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பஸ் ரூட் என்னன்ட்டு. இந்த மரம் தாங்க பயங்கரமாக அப்படியே ஆடுது, பயங்கர சவுண்டு இந்த மரம். ஒரு ஸ்ட்ரெச்சாக நான் அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். பார்த்தாலே தெரியும் வியூ. இங்கே மேலே ஏறும்போது மேலே அப்படியே போய் முடியுது. அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை அப்படியே நிற்கிது. பசங்க அப்படியே வந்தாங்க. அதான் மேலே தான் டாப்பு. நான் போகல, காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye from Arun.